ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம் ஃபின் நிஃப்டியில். ஏன்னா மார்க்கெட் வந்து இனிஷியலாக அந்த ஃபின் நிஃப்டி பொசிஷனாக கிட்டத்தட்ட ஒரு 3000 ப்ராஃபிட் இருந்தது. பட் ஒரு 1800 தான் பிடிக்க முடிஞ்சுது. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் ஒரு 280 ரூபா என்னமோ லாஸ் போல். ஸோ அதை மைனஸ் பண்ணி இது காட்டுது. அண்ட் பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி பொசிஷனும் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், ஒரே ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கும் பார்க்கலாம் என்ன மாதிரி பொசிஷன் இருக்குன்ட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு சூப்பரான ஒரு வாலட்டைல் அப்படின்னு தான் சொல்லலாம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டும் குளோபல் மார்க்கெட்டும் சிங்கே ஆகலை, இதுதான் உண்மை. ஸோ ட்ரம்ப் வந்ததும் அங்கங்கே மார்க்கெட் எல்லாம் பற்றிக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் கீழே போகும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ நல்ல ஒரு டவுனு இனிஷியலாக. அகைன் அந்த டவுன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏற முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறிடுச்சு. ஸோ நேற்றோட லோவையும் கட் பண்ணிடுச்சு. அந்த ஐயில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட ஹையையும் கட் பண்ணி மார்க்கெட் போச்சு. அகைன் அது சஸ்டெயின் ஆகலை. அகைன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்த இடத்துக்கே போயிடுவேன்னு சொல்லிட்டு நல்லாவே இறங்கிடுச்சு. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே வந்து முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது இது நிஃப்டி. பட் பேங்க் நிஃப்டி பரவாயில்ல, ஒரு 300-350 பாயிண்ட் மேலே ஒரு அப்புன்னு நினைக்கிறேன். மிட் கேப் நிஃப்டி ஓரளவு ஒரு மாதிரி சாந்தமாக முடிச்சிட்டான். நான் ஒரு வால்டைலாக இருக்கும்னு நினச்சேன். பட் இனிஷியல் வால்டைல் தவிர்த்து மார்க்கெட் வந்து ஓரளவு கன்சாலிடேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் நாளைக்கு மிட் கேப் நிஃப்டி ஒரு ஆட்டம் போடும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ அந்த ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரியில் ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்த்துடலாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இங்கே பார்க்கும்போது ஒரு பெரிய அளவு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைன்னு சொல்லப்படுற ஒரு விஷயம், ஓகேங்களா. ஒரு இந்த ஸ்விங்கோட ஹைன்னு பார்க்கும்போது 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து டச்சாக இருந்தது. ஸோ 24,200 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் ஹையாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிருந்தது 23,800. அது உடைக்க முடியாமல் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமீடியட்டாக வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மேலே அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், கீழே இங்கே வந்து பார்த்திங்கன்னா 23,800 ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு அதிகம். இது இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு 23,500 இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 400 பாயிண்டில் மார்க்கெட் நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்கி இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்டிலிட்டி தான், ஓகேங்களா. ஸோ சும்மாலாம் சொல்லிடக்கூடாது. ஸோ ஃபின் நிஃப்டியில் நம்ம ஓஏஐ பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்திங்கன்னா புட்டு ஓஏஐ வந்து நல்லாவே இருக்குது. ஈவன் இந்த மணியில் கூட இருக்குது. அப்படின்றதுனால மார்க்கெட் கொஞ்சம் வந்து கீழே போகிறது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது இப்போதைக்கு வரைக்கும். பட் நியூஸு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நாளைக்கு கதை தெரியும். இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐவியை பார்க்கும்போது அதுதான் தெரியுது. கீழே போனாலும் ஐவி ஏறுது, மேலே போனாலும் ஐவி ஏறுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வால்டைலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பட் அது எந்த சைடு இருக்கும் அப்படின்றது தெரியல. ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்றது கூட கிளியராக தெரியலங்க. பட் அங்கங்கே இந்த மணியில் கால் ஆப்ஷன் வந்து அன்வைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து கீழே பெருசாக போகாது அப்படின்றது மட்டும் நம்பலாம். அண்ட் ஸ்ட்ராடல் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து 150 பாயிண்ட்னா 23,800 நம்ம ஆல்ரெடி ஓஏயில் பார்த்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் நம்ம கால் சைட் பண்ணும்போதும் வந்து கிட்டத்தட்ட 24,100 கிட்டே இருக்குது. பட் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு $1,000,000 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராடல் ப்ரீமியம் அப்படின்றது மட்டும் சொல்லலாம். இந்தியா விக்ஸ் ஏறும்போது மார்க்கெட் வந்து வால்டைலாக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராடல் ப்ரீமியத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காது. ஏன்னா ஸ்ட்ராடலை வந்து மாற்றிக்கிட்டே போவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் எஃப்ஐ டேட்டா இது ஃப்ரைடேயோட டேட்டா தான் இருந்துகிட்டு இருக்குது. இன்னையோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 7:30 மேலே வரும். அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கேஷ் மார்க்கெட்டில் விற்றுருப்பாங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர் மட்டும் பாருங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது. நெட்டாக க்ரீனாக இருக்கா இல்லைனா வந்து ரெட்டாக இருக்கான்னு பாருங்கள். க்ரீனாக இருந்தால் நாளைக்கு கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு அதிகம். ரெட்டாக இருந்ததுன்னா மேபி மார்க்கெட் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எஸ் நண்பா, நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே தயவு செஞ்சு பாருங்கள். செக்லிஸ்ட்டு இன்றைக்கி செக்லிஸ்ட்டை பார்க்கும்போது நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஏறும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து அந்த மாதிரி ஒரு டவுன் போயிட்டு ஐ வந்து அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற தான் பார்க்குது. பட் சம்படி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை மறுபடியும் கீழே பிடிச்சி இருக்க பார்க்குறாங்க. பட் இது வந்து ரொம்ப நாள் இருக்காது, ஒரு ட்ரெண்ட் பிடிக்கும் அப்படின்றது நம்புகிறேன். பார்க்கலாம். ஏன்னா மற்ற குளோபல் மார்க்கெட் கூட இன்னும் நம்ம மார்க்கெட் சிங்க் ஆகலை அப்படின்றதுனால இந்த ஒரு காரணம் நான் சொல்கிறேன். பார்க்கலாம், நாளைக்கு மேபி இல்லைனா வந்து வர இருக்க நாட்களில் மார்க்கெட் ஏறலாம். ஒன்றே ஞாபகம் வச்சுங்க, இந்த ஃப்ரைடே வந்து மார்க்கெட் லீவு. அதனால் நீங்கள் ஃப்ரைடேவை கிராஸ் பண்ணி வர இருக்கிற ஈவெண்ட்ஸை எக்ஸ்பைரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உஷாராக இருங்க. ஏன்னா அதில் வேகமாக தீட்டாட்டிக்க இருக்கும். குறிப்பாக மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக்குக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க.
ஏன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் தான் ட்ரேடிங் டே இருக்குது. ஒன் டே இல்லை அப்படின்றதுனால அதோட டிகே வேகமாக வந்து மார்க்கெட் வந்து கரையிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது. அண்ட் இந்தியா விக்ஸ் ஒரு 1.5% அவுட் இன்றைக்கி. மார்க்கெட்டும் ஒரு மாதிரி வந்து ரொம்ப வால்டைலாக இருந்தது. பட் இந்தியா விக்ஸில் பெருசாக தெரியல. ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து மந்த்லி ஆப்ஷனில் ட்ராக் பண்ணுறதுனால அதில் மேபி இல்லையான்னு நினச்சேன். பட் இனிஷியலாக வந்து இந்தியா விக்ஸ் ஏறிச்சு, எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐவி ரேஞ்சை பார்க்கும்போது வால்டைல் இன் நேச்சர். நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கு சொல்கிறோம். ஸோ வால்டைலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எந்த சைடும் ஒரு கம்ஃபர்டபுள் ஐவி வந்து எனக்கு தென்படலை. ஸோ அதனால் வால்டைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் ஸ்டாடல் பாயிண்ட் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்டு. அப் சைடில் ஒரு 150 பாயிண்ட்டும் டவுன் சைடில் ஒரு 150 பாயிண்ட்டும் வந்து நம்ம ஸ்டாடல் ரேஞ்சாக எடுத்துக்கலாம். பட் வந்து கொடுக்குற வால்டாலிட்டிக்கு அதெல்லாம் பத்தாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய மூவ் அப்படின்னு தான் சொல்லலாம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நேத்தோட ஐஎன் லோவை வந்து கிளியராக ரொம்ப டெசிசிவாக வந்து கட் பண்ணிட்டு போனதை பார்க்க முடிஞ்சுது. பட் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். இனிஷியலாக ஒரு பிரேக் அவுட் நினச்சோம், அகெயின் மேலே போகும்போது அங்கே ஒரு பிரேக் அவுட் நினச்சோம். ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல்ஸ் கூட பிபி டைனமிக்கை 5 மினிட்ஸில் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு இந்த 2 டேஸோட ஐஎன் லோவை மார்க் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பிபி டைனமிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி அதே கதை தாங்க. ஸோ லோவரையும் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிது, ஹையரையும் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் பேங்க் நிஃப்டி கதை கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி நின்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட் மேலே அப்புன்னு நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு. அது ஓரளவு வந்து நிற்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. அதை நம்ம நிறைய டேஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம், பேங்க் நிஃப்டி கதை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடரில் ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டில் ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவு கொஞ்சம் ஓகே. நிஃப்டியும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, மிட் கேப் நிஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால மேபி எனக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் பாசிட்டிவாக போக வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது என்னை பொறுத்த மட்டுக்கு. அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு இதுவுமே நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு நண்பா. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதுனால பெருசாக கீழே போகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். பிசிஆரும் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து டவுன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். அண்ட் குளோபலை பொறுத்த வரைக்கும் யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் இது வரைக்கும் 1/2% அப்புங்க. இவன் டெய்லி அப் ஆகிட்டு இருக்கான் மிக்க. அண்ட் கிரிப்டோ கரன்சி சொல்லும் போது அதெல்லாம் பறந்துகிட்டு இருக்குது. 10-20%ன்னு ஆல்ட்டு காயின்லாம் பறக்குது. கிட்டத்தட்ட 3.5% இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து இப்போ ஏறி இருக்குது. ஸோ அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. யூகே மார்க்கெட்ஸ் நல்ல ஒரு ரெக்கவர் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் அவங்களுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவும் சரி, இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு இருக்குது, யூஎஸ்க்கு இருக்குது, யூகேக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ரூஷியலாக பார்க்கலாம். இது எதாவது ட்ரிகர் பண்ணி ஒரு சைடு ஓடும்போது தான் நமக்கு வந்து தெரியும், ஓகேங்களா, அந்த நியூஸோட இம்பேக்ட் என்னன்ட்டு. அப்போது நம்மளோடைய மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அகெயின் வந்து எஃப்ஐ கையில் விட்டுடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து அதர் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப புல்லிஷாக இருந்தாலும் நம்ம மார்க்கெட் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஈவன் பாகிஸ்தான் மார்க்கெட்லாம் ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி கூட ஆல் டைம் ஹை. ஓகேங்களா, பட் நம்ம மார்க்கெட்டு என்ன நிலைமை அப்படின்றதே கண்டிப்பாக தெரியல. பார்க்கலாம், இது ஒரு 1 டே மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். ஸோ இவ்வளோ தான் விஷயங்க. ஓகேவா, ஸோ சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா வால்டைல் இருக்குது மார்க்கெட்டில். பட் நான் வந்து கொஞ்சம் புல்லிஷாக வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.